கோல்ட் பாண்ட் ஸ்கீமுக்கு அப்புறம் இப்ப கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமையும் கவர்மெண்ட் நிறுத்திட்டாங்க. கோல்டு ஒரு நம்பகமான இன்வெஸ்ட்மெண்ட்டா இப்போ அப்படின்னா கவர்மெண்ட் ஏன் அது நிறுத்தும்? நாம எப்படி கம்மியான விலையில கோல்ட வாங்குறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்னைக்கு சாட்டர்டே வீடியோல சார்ட்ட கேட்க போறோம். கேட்கலாம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை. உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றேன். நிறைய கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகள் எல்லாம் சார்ட்ட கேட்டு அதுக்கான பதில் வாங்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏப்ரல் 2 ட்ரம்ப் பயமுறுத்திட்டே இருக்காரு. இப்ப ஏப்ரல் 2க்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும்? அவர் ஏப்ரல் 2ன்னு சொன்னதுக்கே டபன் மார்க்கெட் விழுந்துருச்சு. ஏப்ரல் 2க்கு அப்புறம் என்ன நடக்கும்? நான் ஜோசியக்காரன் இல்லை. ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. லாங் டேர்ம் அண்ட் அல்ட்ரா லாங் டேர்மில் மார்க்கெட் நல்லா இருக்கும். பட் இப்போ ஷார்ட் டேர்மில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் நேற்று S&P 500 2% டமால்னு விழுந்துருச்சு. 2%. ஆமாம். நான் நைட்டு பார்க்கும்போது அப்புறம் க்ளோசிங் எப்படி ஆச்சுன்னு தெரியல. டவ் வந்து இது நாஸ்டாக் 2.7% டவுன். ஸோ தே டோன்ட் லைக் இட். இன்னொன்று, அமெரிக்காவில் ரிசெஷன் வருது உறுதி. இப்போது அது ரிசெஷனா ஸ்டாக்னேஷனா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஏன்னா திரும்பி விலைவாசி ஏறி இருக்கு. தட் இஸ் ப்ரிஃபர்டு பர்சனல் PCEன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு அவங்களுக்கு. தட் இஸ் தே வில் ஃபுட்டையும் எனர்ஜியும் தட் இஸ் ஃபியூவலையும் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. அது திரும்பி ஒரு 0.4 ஏறி 2.8 ஆயிடுச்சு. ஸோ 2.8 இருக்குது இன்ஃப்ளேஷன். ஸோ ரேட்டு டெஃபினட்டாக குறைக்க முடியாது. இதே மாதிரி இன்னும் டாரிஃப் இம்பேக்ட் வரல, வந்தால் ரேட்டு ஏறும். கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டரோட அவங்களோட GDP 2.4 இருந்தாலும் இந்த குவார்ட்டர் ஜிடிபிலேருந்து ரொம்ப அடிபடும். ஏன்னா மக்களோட கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ விலைவாசியும் ஏறுது, க்ரோத்தும் குறைஞ்சதுன்னா அதை பேர் ஸ்டாக்னேஷன்பாங்க. ஒரு பிரிட்டிஷ் MP 1960s காயின் பண்ண வேர்டு வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த ஸ்டாக்னேஷனுங்கிறதுனால க்ரோத் இல்லாமல் குறையிறது. அதே சமயத்தில் விலைவாசி ஹையாக இருக்குது. லோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வித் ஹை இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நிச்சயமாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுன்னா இந்த ரிலேட்டிவ் ஓவர் வேல்யூவேஷன் S&P 500லேயும் டவ்லேயும் நாஸ்டாக்லேயும் இருக்கிறது கரெக்டாகும். என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்லாவுக்கு ரொம்ப மோசமான நேரம். தட் இஸ் ஃபார் டெஸ்லா. ஏன்னா BYD அவங்க லஞ்சுக்கு சாப்பிட்றாங்க. முன்னூறு விஷயம் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, நேற்று வந்து அவரோட AI ஸ்டார்ட் அப்புக்கு எக்ஸை வித்துட்டாரு. கார்க் அப்படின்னு ஒன்று போட்டிருந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ட்விட்டரை வித்துட்டாரு. ஸோ லாட் ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ் இஸ் ஹேப்பனிங். அதனால் ஒரு லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஆட்டோவில் டெஃபினட்டாக போட்டார். மண்டே நம்ம ஊரில் மார்க்கெட் இல்லை. டியூஸ்டே நம்ம ஊரில் மார்க்கெட்டில் ஃபார்மா ஸ்டாக்ஸ் பயங்கரமாக கரெக்ட் ஆகும். ஏன்னா ஃபார்மாவுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம ஃபார்மா ஸ்டாக்ஸ் பெருசாக அஃபெக்ட் ஆகும்னு என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வச்சு சொன்னீங்க. சாமானிய மக்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் நான் சொல்கிறது கரெக்டானு மட்டும் பாருங்கள். இப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெசெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால கோல்டு ரேட் ஒரு பக்கம் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க குறைக்கும் போது இன்னும் கோல்டு ரேட் ஏறும். ஸோ இன்னும் கோல்டு ரேட் ஏறவே தொடங்கலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? 3600ங்கிறது லுக்ஸ் உறுதி. இப்போ 3100 தானே சொல்கிறேன். நீ என்னை கேட்டீங்க, நான் 3600 சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணலாம். 3600 வரைக்கும் கோல்டு ஏறும். இன்னைக்கு வந்து $3,100 அரௌண்டில் இருக்கு. 3160 ஃபியூச்சர்ஸ் தான் பார்ப்போம். 3160ல இருக்கு ஃபியூச்சர்ஸ். 3600 வரைக்கும் போகும் ஃபியூச்சர்ஸ். கோல்டு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ரெசெஷன் மாதிரியான விஷயங்கள்னாலையும் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க குறைக்கும் போது ஏறும். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க குறைக்க போறது இல்லை. அதனால அந்த பார்ட் ஆஃப் கோல்டு ஹைக்கு வந்து இன்னும் கை வைக்கவே இல்லை. அது இனிமேல் வரும். ஆமாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா தான் கோல்டு விழும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா ரிசெஷன் நிச்சயம். ஸோ இப்போ வந்து கேட் ஆன் த வால் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா தான் கோல்டு விலை குறையும். பட் அப்படி கோல்டை குறைக்கிறதுக்காக நீங்கள் ஏற்றினீங்கன்னா உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அதிபாதாளத்துக்கு போயிடும். அதனால பஃபெட் வந்து கேஷில் வச்சிருக்கிறாருல, பல பேர் அவர் அவமானப்படுத்தினாங்க ப்ரெஸ்ஸில். அதை வந்து இன்னைக்கு யார் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே சார், டன். அடுத்த கேள்வி. சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து கதை முடிஞ்சிருச்சு, ரிடீம் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ பார்த்தா அடுத்தது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமையும் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சரண்டர், டோட்டல் அண்ட் கம்ப்ளீட் சரணாகதி. அதாவது
சில பேர் இந்த கீன்ஸ் என்ன லார்ட் கெய்ன்ஸ் என்ன சொன்னார்னா, அந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தான் அந்த புக்கு தான் அவரோட மேக்னம் ஆப்பஸ். அதில் கடைசியில் என்ன சொல்லுவார்னா, எப்பப்போ ஒரு பெரிய ரூலர் வந்து நான் தான் எல்லாம் எனக்கே தெரியும், நான் வந்து எல்லாத்தையும் அடக்குவேன்னு நினைக்கிறானோ, அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபிலாசபர் சொல்லி கொடுத்துருப்பான் அதை சொல்கிறானோ, அப்பப்போ வந்து மார்க்கெட்டோ எக்கனாமிக்ஸோ தலையில் தட்டும்னு. இதை வந்து விராலாச்சாரியாவும் இதே சொன்னாரா? விராலாச்சாரியும் இதே சொன்னார். இப்போ இந்த கோல்டு ஸ்கீமில் மார்க்கெட்டு பெரிய பாறாங்கல் எடுத்து போட்டுடுச்சு. ஏன்னா 2,00,000 கோடி வரைக்கும் நஷ்டம். இப்போதைக்கு 1,50,000 கோடிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே நஷ்டம் ஆயிடுச்சு. இன்னும் யாருமே சரண்டர் பண்ண மாட்டேங்கிறான். நீ இந்த ப்ரீமெச்சூராக ரிலீஸ் பண்ணுங்கிறீங்கல்ல, அதில் பண்ண மாட்டாங்க. இதனால் இந்த பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பயத்தினால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மையார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எங்களால் இனிமேல் கோல்டு கொடுக்க முடியாது. ஏன்னா கோல்டு இப்போ 10,000 டச் பண்ணிடும். ஒரு எங்களால் 10, 12 இவங்க ஸ்கீம் முடியறதுக்குள்ளே 12, 13 போயிடும். சரி இந்த ஸ்கீம் இனிமேல் ரத்தாது, இந்த 8,000, 9,000 வச்சுக்கோங்க, இந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி ரூபாவா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன், 6% தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓகே, இது வந்து சாவரின் கோல்ட் பாண்ட்ல இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீமும் அதே தானே. நீங்கள் கோல்டை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உருக்கி வச்சிருவோம். அப்படி உருக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? உருக்கி விற்றுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு செலவு பண்ணிப்பீங்க. ரைட். அப்போது அடுத்தது எனக்கு கோல்டுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு சார்? நீங்க கோல்டு பீஸ் சொல்றீங்க. நான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான். தங்கங்கிறது ஒரு ஆபத் பாண்டவன் அசெட். நீங்க நினைக்கலாம் எனக்கு ஆபத் பாண்டவன் அசெட்டே வேண்டான்னு. வாழ்க்கையில பெரிய பெரிய மனுஷனுங்களுக்கெல்லாம் ஆபத் பாண்டவன் அசெட் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். காலம் தான் பதில் சொல்லியிருக்கு. உங்களுக்கு பார்க்கணுமா வேணாமான்னு. ஸ்ரீலங்காலேன்னு ஓடி வந்தவன் ரீசெண்ட் எக்ஸாம்பிள். ஸ்ரீலங்காலேன்னு தங்கத்தோட ஓடி வந்தவன் மலேசியாவில் ஹோட்டல் வச்சிருக்கான், திருச்சியில் ஹோட்டல் வச்சிருக்கான். ரைட். பாஸ்போர்ட்டை மாற்றிக்கிட்டான். இது சொல்கிறது ஃபுல்லாக பாஸ்போர்ட்டை மாற்றிக்கிட்டான். இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறான், மலேசியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறான். தங்கம் இல்லாமல் ஓடி வந்தவன் அகதி கேம்பில் 40 வருஷமாக இருக்கிறான். ரைட்டா? அதே மாதிரி ஒரு கதை இருக்குது. லசாடஸ்னு ஒரு பெரிய ஸ்விஸ் பேங்க், ஃப்ரெஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் இருக்குது. அந்த புஸ்தகம் என்கிட்டயும் இருக்குது. அங்கேருந்து ஒருத்தன் தங்கத்தை எடுத்துன்னு ஓடி வந்தான். அவன் ஒரு ஜூ. ஃப்ரான்ஸ்லேருந்து ஓடி வந்தான். நாசி ஜெர்மனி போது டூத் பேஸ்ட்டில் ஒழிச்சு டப்பு இது இருக்குல்ல, ஆமாம், அதில் ஒழிச்சு எடுத்துன்னு வந்தான் தங்கத்தை. டியூப்பில் ஒரு 100 டியூப்பில் தங்கத்தை எடுத்துன்னு ஓடி வந்தான். அவன் வந்து லண்டனில் நியூயார்க்கில் லேண்ட் ஆனோடனே நேராக போய் ஓடால்ஃப் அஸ்டோரியாவில் 5 ஸ்டார் ஹோட்டலில் செக்இன் பண்ணான். அடுத்த நாளைக்கு அவனோட நியூயார்க் பிரான்ச்சுக்கு போனான். ஒன்றுமே இல்லாத ஓடி வந்த ஜூஸ், பணக்கார ஜூஸ், தங்கம் இல்லாமல் ஓடி வந்தவங்க எல்லிஸ் ஐலண்டில் 6 மாதம் இருந்துட்டு திரும்பி போய் கார்மெண்ட் கடையில் துணி தைச்சாங்க. இது மாதிரி 1956 ஓடி வந்தவங்க 2 பேர். ஒருத்தன் நேராக அமெரிக்கா ஓடிட்டான். அதனால அவன் காலேஜ் எஜுகேஷன் அது இதுன்னு படித்து தப்பிச்சிட்டான். இன்னொருத்தன் லண்டனில் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி பில்லியனராக இருக்கிறான். ரைட்டா? ஸோ நீங்கள் கோல்டோட வரீங்களா கோல்டோட வரலையாங்கிறது உங்களோட டிசிஷன். தங்கம் எல்லா இடத்துலையும் பேசும், டாலர்லேயும் பேசும், ரூபாலையும் பேசும். இந்த 22 கேரட்டா 24 கேரட்டான்னு தான் கேட்பான். என்ன கேட்பான்? 22 24 அவ்வளோதான் கேட்பான். 22 24 வே பண்ணுவான், நோட் எண்ணி வைப்பான். இப்போ இதை நான் எப்படி வாங்கினா பெஸ்ட் சார்? எஸ்ஜிபி சாவரின் கோல்ட் பாண்ட் கதை முடிஞ்சிருச்சு, மானிட்டைசேஷன் ஸ்கீம் கதை முடிஞ்சிருச்சு. கோல்டு பீஸா நான் வாங்கினா 1 வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணால் எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும், அது 12%. அதுக்குள்ளே வித்துட்டேன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% கட்டணும். இது ஒரு சைடு. அதுக்கு பதிலாக ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டோ அப்படின்னு தோணுது. நான் எப்போதும் சொன்னது ஃபிசிக்கல் கோல்டு தான் உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் உன்கிட்ட ஃபிசிக்கல் கோல்டு எப்படின்னா இருக்கணும் உனக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வச்சுருக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவோம். ரைட்டா? எப்போ எங்கே நடக்கும்? எவனும் ட்ரம்ப் ஜெயிச்சு இது மாதிரி பண்ணுவான், அமெரிக்கன் சிட்டிசனோட அப்பா அம்மாவோட க்ரீன் கார்டை கேன்சல் பண்ணுவான்னா எவனும் நினைக்கல. ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்க, ஏதோ நம்ம பைத்தியக்காரமாக ஓடுறோம், ட்ரம்ப் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லின்னு இருக்காங்க. அது மாதிரி ஜூஸும் இருந்தாங்க. அவன்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் கேம்பில் போட்டு கொளுத்திட்டான். ஒன்றா ட்ரம்ப் கொளுத்துவான்னு நான் சொல்ல. நீ வந்து நித்தியகண்டம் பூர்ணாயுஸ்னு அங்கே தொங்கின்னு இருக்கணும் எங்கள் அமெரிக்காவில். ரைட்டா? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா போன 10 வருஷத்தில் எனக்கெல்லாம் நல்லா இருந்தது. ரைட்டா? ஆனால் யாரெல்லாம் சிறு தொழில் செஞ்சாங்களோ, சின்ன கடை வச்சுருந்தான், சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருந்தான், உங்கள் ஊர் திருப்பூரில் சின்ன சின்னதை வச்சவன்னா காணாமல் போயிட்டான். ஏன்னா கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் கரெக்டாக தப்பாக எனக்கு தெரியாது. கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் மூவ் டு லார்ஜ் இண்டஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு தான் ஃபோக்கஸ் இருந்தது. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாகவே ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் சடன்லி ஷிஃப்டட் டு PLI, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் மாறிது.
அப்படி பார்த்தீங்கன்னா 2-3 பெரிய கம்பெனி டிக்சன் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி பெருசாச்சு. அவங்க வெஸ்டர்ன்னு ஒரு டிவி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ட்ரெண்ட் விளையாடலை. பட் அவன் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய ஆளாக வருவான்னு அதை நீங்கள் கை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டோரி இஸ் ஓவர். இப்போ கேஸ் டெக்னாலஜின்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து என்ன PL1 ஸ்கீம் மூலமாக அடுத்த இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ ஆனுன்னு பார்க்குறாங்க. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஹவு கேன் தே பிகம் ஃபேக்ட்ரி டு தி வேர்ல்டு. இது வந்து ஹைலி ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபருக்கு நான் வேலை கொடுக்காது. இது கவர்மெண்ட்டோட பாலிசி மாறினா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாறுறது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, எனக்கு அந்த வெஸ்டர்னோட ஓனர் தெரியும், நான் அதை பக்கத்தில் போக மாட்டேன். அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் இதே டாட்டா பண்ணியிருந்தா கை வச்சுருப்பேன். இல்லை ஒரு நோன் ப்ரமோட்டர் விகார்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, வெரி ஹை குவாலிட்டி Yes. ப்ரமோட்டர், அவன் கை வச்சுருந்தானா பண்ணியிருப்பேன். ஐ லெஃப்ட் இட் பிகாஸ் ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி மேலே எனக்கு டவுட்டு. ஸோ நான் மேக்ரோ மைக்ரோன்னு டச் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் மிக்ஸ் பண்ணல. ஸோ இதுதான் கவர்மெண்ட்டோட பாலிசின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ ஹவ் டு அட்ஜஸ்ட் யுவர் பாலிசி. இதுதான் பாலிசின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியை சர்வை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து முருகப்பா குரூப் வாங்கியிருந்தீங்கன்னா பெரிய காசு பண்ணியிருப்பீங்க. கிராம்ப்டன் அண்ட் கிரீஸ் பவர்னு அவன் வாங்கினான். ஆமாம் அன்றைக்கி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆமாம். பெரிய காசு. ஸோ இஃப் யூ ஹட் பாட் கிராம்ப்டன் கிரீஸ் பவர், டிக்சன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ரீடிங் தி கவர்மெண்ட்ஸ் ஹேண்ட். அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம இப்போ கையை வச்சு பார்க்கறது. இஃப் யூ ஓன் டாட்டா அண்ட் சன்ஸ் யூ வுட் ஹவ் மேட் அ லாட் ஆஃப் மனி. பிகாஸ் அடுத்த ஃபாக்ஸ்கான் அது வரைக்கும் டாட்டாஸ் ஒன்றுமே பண்ணல. பட் தே ரெட் தி மைண்ட் தட் திஸ் கவர்மெண்ட் வந்து பெரிய ஃபேக்ட்ரிஸ் 1500 கோடி தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. தி ஸ்மால் கை உங்கள் ஊரில் எவனாலையும் ஈக்விட்டி 1500 கோடி போட முடியாது. ஸோ இந்த 1500 கோடி கொண்டு வந்தால் தான் நீ டேபிள்லேயே உட்கார முடியும். போக்கர்னு ஒரு கேம் இருக்குது, தட் இஸ் நியரஸ்ட் டு இன்வெஸ்டிங். அதில் எப்படின்னா டேபிளில் உட்கார்றதுக்கே உனக்கு 1500 கோடி வேணும். அதுக்கப்புறம் நீ சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது அடுத்த கேம். பட் நீ டேபிளில் உட்கார்றதுக்கு உனக்கு 1500 கோடி வேணும். அது டிக்சன்ட்ட இருந்தது, சிஜி பவர்கிட்ட இருந்தது. எவ்வளோ பேர்கிட்ட இருக்க முடியும்? கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த பெரிய குரூப்பில் இதை ரீட் பண்ணது டாட்டாஸும் சிஜி பவரும் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டை அப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாலிசி டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பேக் டு த கொஸ்டின். நாங்கள் வந்து கோல்டு நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எல்லாமே ஓகே. இப்போ நான் ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன், அந்த கால்குலேஷன் கரெக்டானு நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்குற வியூவர்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாவரின் கோல்டு பாண்ட் கதை முடிஞ்சிருச்சு, கோல்டு மானிட்டைசேஷன் கதையும் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் கோல்டு பீஸ் வாங்கினேன் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. அது 12% 20% நான் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணுது. இப்போது நான் கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு பவுனோ 1 கிராமோ காயினாக போய் வாங்கி அதுக்கு 3% டை சார்ஜ், 3% ஜிஎஸ்டி. அப்போ எனக்கு 6% தான் நான் இதில் செலவு பண்ணுறது. இதை வாங்கி நான் லாக்கரில் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இங்கே நான் 6% தான் செலவு பண்ணுறேன். இதே அந்த கோல்டு பீஸ் நான் வாங்கினேன்னா அதை ரிடீம் பண்ணி எடுக்கும்போது நான் 12% இல்லை 20% கட்டுவேன். அப்போ எனக்கு கோல்டு பீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டை சார்ஜ் போனால் பரவாயில்ல, ஜிஎஸ்டி போனால் பரவாயில்ல. அட்வான்டேஜ் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஏன்னா என்னால் சிறுக அமௌண்ட்டே சேர்க்க முடியாது நீங்கள் சொல்கிறதில்ல. குறைஞ்சபட்சம் 1 கிராம் தான் வாங்கி ஆகணும், 1/2 கிராமாவது வாங்கி ஆகணும். அது ரொம்ப என்னால் கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நேராக அந்த 10% போனாலும் பரவாயில்லன்னு கோல்டு பீஸ் வாங்கி அதை நீங்கள் மாற்றணும். இல்லாட்டா வந்து என்னால் 1 பவுன் வாங்கவே முடியாது. அப்போ இப்படி வச்சுக்கலாமா சார்? என் கையில் ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா நான் கோல்டு காயினாக வாங்கிடுறது பெஸ்ட்டு. 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா கோல்டு பீஸாக டெய்லி 10,000 ரூபா வராது, டெய்லி 100 ரூபா இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் கோல்டு பீஸை வச்சு அதை ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, ஏன்னா உனக்கு அட்லீஸ்ட் அந்த கெயின் வருது இல்லை, ஒரு வருஷத்தில் 15% கெயின். இல்லாட்டா நான் உண்டியலில் போட்டு வாங்கினேன்னா அந்த கெயின் வராது. இல்லாட்டா நான் யாரையும் நம்ப மாட்டேன் எக்ஸப்ட் டாட்டாஸ். பட் டாட்டாஸ் ஆர் காஸ்ட்லி. நீங்கள் போய் நம்பிக்கையான ஜுவல்லர்கிட்ட காசை கொடுத்து வச்சு அன்னன்னைக்கு கோல்டு ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி மாதம் 2000 3000 கொடுத்து கோல்டாக வாங்கிக்க வேண்டியது. நகை வாங்குறதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் நகை வாங்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு நான் கோல்டு பீஸ் வாங்கிட்டே இருக்கேன் சார். கோல்டு பீஸை வாங்கிட்டே இருக்கேன். அந்த கோல்டு பீஸு எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன். 1 லட்ச ரூபாய்க்கு நான் கோல்டு பீஸை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். சேர்த்தணுன்னே என்ன பண்ணுறேன், அடுத்தது ஒரு நகைக்கடையில் சீட்டு போடுறேன். இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் இன்னும் ஈஸியாக ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன். உன்ட்ட ஆல்ரெடி இந்த பார்க்குறவங்க கையில் 5 பவுன் இருக்கும். 3 பவுனை கொண்டு போய் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் காசை எடு, கோல்டை வாங்கி உள்ளே போடு.
8-9% வட்டி வாங்குறான். அக்ரிகல்ச்சர் லோன் ஏதோ அக்ரிகல்ச்சர் லோன் கம்மி. ஆமா. எதெல்லாமோ இருக்குது. எது லோவஸ்ட்டோ அதில் போட்டுக்கோ. ம். டிசிப்ளின்டாக மாதம் கட்டி 12 மாதத்தில் அதை முடிச்சிடு. ம். திரும்பி அதை வெய்யி. திரும்பி கோல்டு வாங்கு. அதான் சீப்பஸ்ட் லோனு. கம்மி வட்டியில கடன் வாங்கி தங்கம் வாங்குங்க. கம்மி வட்டி இல்லை. உடனே போய் பர்சனல் லோன் வாங்கணும். ம். உன் தங்கத்தை அடகு வச்சு எது லோவஸ்ட்டு முடியுமோ ஒன்றால். உனக்கு எதாவது அக்ரிகல்ச்சர்லாம் தெரிஞ்சதுன்னா உனக்கு அடிச்சது ராசி. உன் 7% சொந்தக்காரன் என்னமோ. ஆமாம் உன் சொந்தக்காரன் எவனாவது இருக்கிறான்னா அக்ரி லோன் போட்டு அன்றைக்கே போய் கோல்டாக மாற்றிட்டு அப்போ நீ வந்து கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம், பாராவும் வாங்கிக்கலாம், பிஸ்கெட்டாக வாங்கிக்கலாம். ரைட். அப்போ திரும்பி அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஈஸியஸ்ட் வே. ஓகே சார். இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து கேன்சல் பண்ணது நிறைய பேருக்கு ஒரு 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 டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவே பார்க்குறாங்க. அது என்ன, அதை ஏன் கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ நான் எப்படி கோல்டு வாங்குறது, வாங்கின கோல்டை என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன கேட்டேன்னா கோல்டு 3600க்கு அப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். 3600 உறுதி. அப்போனா இங்கேருந்து எவ்வளோ 120% உறுதி. இன்னொரு 20%னா 12,000. இங்கேருந்து 20% உறுதி. சரி சார். அப்படின்னாலும் ஒரு கிராமுக்கு 1600 குறைஞ்சபட்சம். மினிமம் 1600. 1600 அப்படின்னா 10,000 கன்ஃபார்ம். 22 கேரட் 22 கேரட் 10,000 கன்ஃபார்ம்டு. ஆனால் 18 months ஆனால் மேலே ஏறி இறங்கினா எல்லாம் நடக்கும். வாங்கி வச்சு வாங்கு. ஓகே சார். ஸோ இந்த மக்களுக்கு தங்கத்தின் மீது தான் பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா அது ஈஸியா வாங்க முடியுது. நான் நம்புறேன். பாருங்க தங்கமயில் பார்த்தீங்களா? ஆமா சார். திடீர்னு 10% ஏறி இருந்தது. மேலே ஏறிடுச்சு. ஒரு 7 ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து ரைட்ஸ் இஷ்யூ கூட கொடுத்துருந்தோம். ஏன்னா ஈவன் டுடே 50 times ஏர்னிங்ஸ் பார்க்குறச்ச டைட்டனையும் நீங்கள் கல்யாணியும் கம்பேர் பண்ணுறச்ச இட் இஸ் சீப்பர். அதனால் அதை வாங்குன்னு சொல்ல வாங்காது. பட் 1400க்கு நீங்கள் ரைட்ஸில் போட்டிருந்தீங்கன்னா ஆல்ரெடி யூஆர் 30% அப். ரைட் சார். ஸோ மக்களுக்கு தங்கத்தின் மீது நிறைய சந்தேகம் இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இந்த சாட்டர்டேல நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருந்து வந்திருந்தாலும் தங்கம் பத்தி தான் அதிக கேள்வி இருந்தது. சொன்னு சொல்லிடுறேன். நேற்று நான் வந்து மனப்பூர்வமாக 229.50 பார்த்தேன். சப்போஸ் இட் இஸ் 225ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கி 236ல பெயின் கேபிட்டல் கொடுத்தீங்கன்னா 11 rupees லாபம். ஓ, அவங்க வாங்க போறாங்க. வாங்க போகிறாங்க. ஓகே. அதில் ஒரு ஆர்பிட்ராஜ் இருக்கு. ஆர்பிட்ராஜ்னா என்னன்னு சொல்லிடுறேன். லாக்டு ப்ராஃபிட், கன்ஃபார்ம்டு ப்ராஃபிட். 225 ரூபாய்க்கு வாங்கி 236 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் 11 ரூபா. தட்ஸ் நியர்லி 5%. 5%ங்கிறது ஒரு பேங்க்கில் ஒரு வருஷம் டெபாசிட் ரேட்டு கன்ஃபார்ம்டு. அது 220க்கு போச்சுன்னா யதேஷ்ட ப்ராஃபிட். ஓகே சார். மக்கள் இந்த வாரம் சனிக்கிழமை கேள்விகள் எல்லாமே நிறைய கோல்டு பற்றி தான் இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு சந்தேகங்கள் தங்கத்தை பற்றி மட்டுமே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதனால் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் நிறைய கோல்டு பற்றி தான் பேசியிருக்கோம். இந்த சூழ்நிலையில் கோல்டை எப்படி பாதுகாக்கிறது, இனி எப்படி வாங்குறது அப்படின்ற நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பேசணும். நாளைக்கு எபிசோடில் ஸ்டாக்ஸை பற்றி நிறையா பேசுவோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். 4 சேனல் வச்சுருக்கோம். இதை தவிர பைசா போல்தான்னு ஹிந்தி சேனல், மணி மாட்டுலுன்னு தெலுங்குல ஒரு சேனல், மணி மாட்டு அப்படின்னு கன்னடாவில் ஒரு சேனல், மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் சேனல். எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் மோஸ்ட்லி இதை ஹிந்தியை தவிர மற்ற எல்லாம் டப் பண்ணி தான் போடணும். உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தான் சொந்தக்காரங்களுக்கு தெரியும்னா அவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.